ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பனங்கிழங்க இப்போது இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த கிழங்கு சாப்பிட மாட்றாங்க. அந்த கிழங்குல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பனங்கிழங்கு அல்வா செய்யலாங்க. இந்த பனங்கிழங்கு அல்வா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 10 பனங்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த பனங்கிழங்க ரெண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு சின்ன சின்னதாக உடச்சி அதில் இருக்கிற நாரெலாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், இது மாதிரி தான் சின்ன சின்னதாக உடச்சி அப்படியே அதில் இருக்கிற நார் தெரியுது பார்த்தீங்களா, அந்த நாரெலாம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பனங்கிழங்குலேருந்து நாரெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் நாரெலாம் எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டியாச்சுங்க. மேலே இருக்கிற அந்த திப்பி வேண்டாம், திப்பி நார் எல்லாமே நம்ம ஃபில்டர் ஆயிடுச்சிங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் சூடானதும் 10 முந்திரியே உடச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதிலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பனங்கிழங்கு விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அல்வா நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அல்வா நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், அல்வா நல்லா கெட்டியாயிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருதுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சிங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பனங்கிழங்குல தான் செஞ்சு கொடுத்தோன்றது தெரியாதுங்க. இந்த சத்தான பனங்கிழங்கை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த பனங்கிழங்கு அல்வாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.